ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது. அந்த தொகையை ஏ, பி, சின்னு 3 பேத்துக்கு 4:5:7 ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏ மற்றும் பி வாங்குற தொகை சியை விட ரூ. 1000 அதிகம் அப்படின்னா ஏ மற்றும் பி எவ்வளவு தொகை வாங்கியிருப்பான்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது. அதை ஏ, பி, சின்னு 3 பேத்துக்கு 4:5:7 ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏ மற்றும் பி 2 பேர் வாங்குற தொகை சியை விட ரூ. 1000 அதிகம் அப்படின்னா ஏ மற்றும் பி எவ்வளவு தொகை வாங்கியிருப்பான்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா. ஸோ ஏ மற்றும் பி, அப்போ ஏ மற்றும் பிக்கான ரேஷியோ அது 4 + 5 ஆட் பண்ணுங்க 9. ஸோ 9 பார்ட் ஏ மற்றும் பி 9 பார்ட். சி வாங்குறத விட ரூ. 1000 அதிகம். ஸோ அப்போ சிக்கான பார்ட் என்னது 7. அப்போ ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 9ல் 7 போச்சுன்னா மீதி 2. ஸோ இந்த 2 பார்ட்டுக்கு தான் இந்த ரூ. 1000. ஸோ 2 பார்ட்டுக்கு பாருங்க. அதாவது சியை விட சி 7 பார்ட் வாங்குறாரு. இங்க 2 பேரும் சேர்ந்து 9 பார்ட் வாங்குறாங்க. அப்போ சியை விட 2 பார்ட் அதிகமாக வராங்க. ஸோ 2 பார்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரூ. 1000. 2 பார்ட்டுக்கு ரூ. 1000 அப்படின்னா நமக்கு தேவை ஏவும் பி சேர்ந்து. அப்போ ஏவும் பி சேர்ந்து எவ்வளோ 9 பார்ட். 9 பார்ட்டுக்கு எவ்வளோ அப்படி கிராஸ் பண்ணி பண்ணுங்க. 9 × 1000 வகுத்தல் 2. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் 10, 2 கேன்சல் பண்ணால் 5, இங்கே 500ன்னு இருக்கும். 9 × 500 4500. ஸோ 2 பேரும் சேர்ந்து 4500 வாங்கியிருப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல மொத்த தொகை கேட்டாங்களா. ஸோ 2 பார்ட்டுக்கு 1000. அப்போ மொத்த பார்ட் பாருங்க 9, 16. ஸோ இப்போ 16 2 பார்ட்டுக்கு 1000 அப்படின்னா 16 பார்ட்டுக்கு என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா. 16 × 1000 வகுத்தல் 2 அப்படி கேன்சல் பண்ணீங்களா. 8 × 1000 = 8000. மொத்த தொகை கேட்டாங்களா 8000 ரூபாய். இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.